ஹலோ எவ்ரி ஒன். ஸ்ரீரங்கம் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு 2025க்காக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கோம். பார்க்காதீங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா எப்படி பிழையின்றி பூர்த்தி செய்கிறதுன்னு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி எக்ஸாமினேஷன் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணல் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஏன்னா போஸ்ட் அனுப்புகிற சார்ஜ் மட்டும்தான். அது மட்டும் இன்றி இந்த ஆவணம் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்காதீங்க. விண்ணப்பித்தாலும் உங்களை பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஆவணம் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் நான் சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் 2 ஸ்டெப்லேயே நீங்கள் பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பூர்த்தி செய்யணும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு தெரியாத போயிடும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு ஜாப்பாக இருந்தாலும் பொறுமையாக பார்த்திங்கன்னா பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளவோ டைம் செலவு பண்ணுறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்க மாட்டோமா? பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்கள் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க நம்ம பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வரிசை எண் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா போடணும். எங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வரிசை எண் போடணும். இந்த இடத்துல போஸ்டிங் போடணும். போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா எழுதணும். என்ன பணிக்கான விண்ணப்ப படிவங்கிறத நீங்கள் எழுதுகிறோம். ஒரு 10-14 டைப்பாக போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்ன டைப்புன்னு எழுதுகிறோம். வரிசை எழுதுகிறோம். இது பார்த்தீங்கன்னா எங்கே போய் பார்க்கணும், என்ன போஸ்டிங் எழுதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வரிசை எண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் சொன்னல வரிசை எண்ணுங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா என்ன இதை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது கால்நடை பராமரிப்பருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்கன்னா நீங்கள் வரிசை எண் 4ன்னு போட்டு கால்நடை பராமரிப்பாளர் அப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்ப படிவத்தில் எழுதுகிறோம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்குமே மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 போஸ்டிங் இருக்குது. இந்த 14மே பார்த்தீங்கன்னா நீங்கள் வரிசை எண்ணும் நீங்கள் இப்போ என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா போடணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா போட்டுருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெயர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்கள். இந்த இடத்துல உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா எழுதுங்க. உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் என்னன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கலந்து எழுதாதீங்க. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுதுறதுக்கே வராது. இங்கிலீஷ் தான் பார்த்தீங்கன்னா வரும். தெரியாத தரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றி பார்த்தீங்கன்னா எழுதிடாதீங்க. எழுதுனா பெயர் பார்த்தீங்கன்னா பெயர் மட்டும் கிடையாது, A to Z வரைக்கும் நீங்கள் எல்லாமே தமிழில் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. எது எழுதுனாலும் புரியும்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் எழுதிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள், தகப்பனார் பெயர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் ஆகி போயிட்டேன், நான் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் எழுதணுமா இல்லை பார்த்தீங்கன்னா எங்களுடைய அப்பா நேம் எழுதணுமான்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டவுட்டுமே வேண்டாம். உங்களுடைய அப்பா நேம் பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மா நேம் பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. எழுதிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்ட சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்தது 1 மந்த் இந்த மாதிரி எடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகவரி சான்றிதழுடன் சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும். உங்களுடைய பின்கோடோட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஏதாவது அனுப்புனாங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கால் லெட்டர் அனுப்புனாங்களா அந்த அட்ரஸுக்கு தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா பின்கோடு மாற்றி போட்டிங்களா வேறு டிஸ்ட்ரிக்கு எங்கெங்கேயே போய் சுற்றி வரும்போது கடைசி உங்களுக்கு இன்றையே முடிஞ்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம விண்ணப்பிக்கும் போது சின்ன மிஸ்டேக் தான் பண்ணுவோம். அந்த சின்ன மிஸ்டேக் தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அலைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் எண் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்கள். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ வாட்ஸ்அப்பை அதை கொடுத்துக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசுகிற நம்பரும் வாட்ஸ்அப் ஒன்றா இருந்தால் அதே நம்பர் சேம் பார்த்தீங்கன்னா
கீழே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் முகவரி கேட்குறாங்க. இது உங்களுடைய இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாள், வயதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவேன். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வயதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போடுறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1995னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9வது மாதம் பிறந்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025ல் 9வது மாதம் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசு பொறுத்த வரைக்கும் 30 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் 30ன்னு போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 9வது மாதம் அதுக்கு முடிஞ்சு இப்போ 10வது மாதம் பொறுக்குது. அப்போ 31 பொறந்துருச்சு. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 31 போடக்கூடாது. கம்ப்ளீட் ஆன வயசு மட்டும் தான் போடணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான். இதெல்லாம் கட் பண்ணிங்க. இந்த ஜாப்ல எல்லா ஜாபுக்குமே இதே ப்ரொசீஜர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கல்வி தகுதியை அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தீங்களா எழுதுங்க. இல்ல அத விட அதிகமா படிச்சிருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எழுதிக்கலாம். அத விட கம்மியா தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப கல்வி தகுதி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஏதாவது நீங்க படிச்சிருக்கீங்களா? இப்ப இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் அறிவு உட்படன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நீங்க ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருக்கிறீங்களா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டிங்க்கு ஏத்த மாரி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட குவாலிஃபிகேஷனா கோர்ஸா படிச்சிருந்தீங்களா? இந்த இடத்துல எழுதிக்கங்க. அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பள்ளி கல்லூரி மாற்று சான்றிதழ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாற்று சான்றிதழ் டிசி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசி நம்பரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்னோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ உங்களுடைய சாதி சான்றிதழ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருக்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாற்று சான்றிதழ் அதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. வகுப்பு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியா, பிசியா, எம்பிசியா இல்லை எஸ்சி எஸ்டியா அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்யூனிட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க. அடுத்து வாக்காளர் அடையாள அட்டை உங்களுடைய ஓட் ஐடி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து ஆதார் நம்பர் கேட்குறாங்க பாருங்கள், அது உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் இதில் எழுதுருங்க. அடுத்து உடற்தகுதி சான்றிதழ் நல்லா நோட் பண்ணிங்க. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகும். நீங்கள் அரசு மருத்துவர்கிட்ட உங்களுடைய ஹெல்த் சென்டரில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்களாவே கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சார்ஜ் பண்ணாங்களா, சைன் பண்ணுறது ஏதாவது சார்ஜ் பண்ணாங்களா, அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறேன், ஆனால் இன்றையே வரமாட்டேங்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளுறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுடைய கடமையை நாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்வோம். நன்னடத்தை சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏ அல்லது பி கிரேட் அலுவலர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு அலுவலரிடமிருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்குவீங்க. 2மே நீங்கள் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கடந்த 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கே ஒர்க் பண்ணீங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதர தகுதி உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வைக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோயிலால் வெளியிடப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு அறிவில் தெரிவிக்கப்பட்ட விதிமுறைகளே நான் நன்கு தெரிந்து கொண்டேன் எனவும், நான் இந்து மதத்தை சார்ந்தவன் என்றும், மேற்கூறிய விவரங்கள் அனைத்தும் உண்மையானவை எனவும் உறுதியளிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சொல்லியிருக்கு பாருங்கள், அந்த 4ங்கிறத நீங்கள் போட்டுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரு இது மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய பேருக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் உங்களுடைய மார்க் ஷீட் இது வச்சாவே போதும். முகவரி சான்றிதழ் நீங்கள் ஆதார் கார்டு வச்சுக்கிங்க, அது ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாளுக்கு உங்களுடைய மார்க் ஷீட்டு அதுவே இல்லை ஆதார் கார்டே வச்சுக்கலாம், அதுவும் போகணும், பிரச்சனை இல்லை. கல்வி தகுதிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் சான்றிதழ் டிசிலாம் வைக்கணும். தொழில்நுட்ப கல்விக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கும் வைக்கணும். இல்லை மாட்டு சான்றிதழ் டிசி நீங்கள் ஸ்கூல் தான் முடிச்சுக்கிறீங்களா அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன முடிச்சுக்கிறீங்களா அதோட டிசி வைக்கணும். சாதி சான்றிதழ் நீங்கள் வைக்கணும். ஓட்டு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஆதார் கார்டு நீங்கள் வைக்கணும். உடற்தகுதி சான்றிதழ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வைக்கணும். நன்னடத்தை சான்றிதழ் 2 உங்களுடைய ஸ்கூலோ இல்லை காலேஜ் ப்ளஸ் அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்கிட்ட ஏ அண்டு பி கிரேட் அலுவலர்ன்ட்டு நீங்கள் அங்கேருந்து வைக்கணும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கணும். இருந்துச்சுன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதர தகுதி சான்றிதழ் வேறு ஏதாவது நீங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கிறப்ப ப்ரிண்ட் எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைப்பட எழுதி நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ன ப்ரொசீஜர் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள்.
இதுமாரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நிபந்தனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்க கடலாட்டம் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனி வீடியோவாக போடுறேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.